எப்படியோ எம்எல்ஏவோட உதவியால பல்லவன சேரனும் சோழனும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா சேரனுக்கோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கணும்னு கனவோட இருக்கோம். ஆனா இவன் என்னடானா பொறுப்பே இல்லாம பொய்யும் பொய்யும் லாட்ஜ்ல ரூம் எடுத்து நம்மளோட பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம இவனோட வாழ்க்கையவே கொஞ்ச நேரத்துல தொலைச்சிட பார்த்தானேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல அவங்க பல்லவனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சோழனும் பாண்டியும் கூட பல்லவன் மேல செம்ம கோவத்தோட இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி நான் சும்மா அவ கூட பேசுறதுக்காக தான் போனேன், வேற எந்த தப்பான எண்ணத்துலயும் போகல, வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு செலவாகும், ஒரு காஃபி ஷாப்க்கு போனா கூட செலவாகுன்றதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு லாட்ஜ் சும்மா ஃப்ரீயா தான் இருக்கு, வேணா நீங்க அங்க உட்காந்து பேசுங்கன்னு கூப்பிட்டான். அதனால தான் நானும் அங்க போனேன். மத்தபடி நான் அவ்ளோ கெட்ட பையன் கிடையாது. என் மனசுல அவ்ளோ கெட்ட எண்ணமும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா பல்லவன இதுக்கு அப்புறமாவும் நம்ப தயாரா இல்லன்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணனுங்க 3 பேருமே பல்லவன் மேல நம்பிக்கையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதை விட நடேசன் செம்ம கோபத்தோட பல்லவனுக்கிட்ட இதுக்கப்புறமா படிக்க போறதா இருந்தா ஒழுங்கா படிக்க போ. இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னோட கையை காலெல்லாம் உடைச்சு வீட்டில் உட்கார வச்சிருவேன்னு சொல்ல பல்லவனும் இங்க பாருங்க நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்ல போறாங்க. ஆனா நடேசனும் வாயை மூடுடா, ஏதாவது பேசுனா வாயை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு உன்னோட அண்ணனுங்களை பாரு, அவங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்காங்க, அவனுங்க கிட்ட இருந்து உன்னால எதையும் கத்துக்க முடியாதா என்னன்னு பல்லவனை அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போக. ஆனா பல்லவனும் ஐயோ தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நிஜமா நான் எந்த தப்பான எண்ணத்துலயுமே போகல, அண்ணி நீங்களாவது என்ன நம்புங்களேன்னு சொல்ல அதுக்கு நிலாவும் இங்க பாரு பல்லவா, நீ ஒரு ஆம்பளை, ஆனா உனக்கே இந்த கஷ்டம் இருக்கும்போது அந்த பொண்ணோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாத்தியா? அந்த பொண்ணோட வீட்ல இருக்கவங்க அந்த பொண்ணு சும்மா பேசுறதுக்காக தான் லாஜிக்க போனேன்னு சொன்னா நம்புவாங்களா? அவளை எத்தனை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துவாங்க. இதெல்லாம் பத்தி நான் யோசிக்கவே இல்லை அண்ணி, அத நீ முன்னாடியே யோசிச்சு பார்த்திருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்கவே மாட்ட பல்லவா உன்கிட்ட. ஆனா நான் இந்த விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமான்னு சொல்ல உடனே பல்லவனும் தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நான் தப்பான எண்ணத்துல அங்க போகலன்னு சொல்ல. ஆனா 3 பேருமே அங்கிருந்து பல்லவன் மேல நம்பிக்கையே இல்லாம கிளம்பி போக நிலா தான் அவங்களுக்கு உறுதுணையா நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் சேரன் நிலா கிட்ட வேலை விஷயமா விசாரிக்கும்போது சோழனும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்ற விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பதான் பாண்டி மேலே இருக்க கோவம் எல்லாத்தையுமே மறந்துட்டு வானதி பாண்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆனால் இப்படி எல்லாருமே சேர்ந்து வீட்டை அடமான வச்சு அதில் வர்ற பணத்தை நிலாவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன வீட்டை என்ன பண்ண போறீங்கன்னு வெள்ளத்தனத்தோட கேட்குறாங்க. இத பார்த்துட்டு மொத்த குடும்பமும் வானதிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ் இதுக்கப்புறமா அடுத்து என்ன நடக்க போகுது? நிலாவோட பிஸ்னஸ்க்கு உதவி பண்ணுறதுக்காக வானதி மனசை மாற்றிக்கிட்டு அந்த வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? அப்படி இல்லைன்னா வானதி நிலாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹர்ட் பண்ண அந்த விஷயம் பாண்டிக்கு பிடிக்காம மறுபடியுமே வானதிக்கும் பாண்டிக்கும் நடுவில் விரிசல்கள் பெருசாக வாய்ப்பு இருக்கா என்ன? இதில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.